கருணாமூர்த்தி தருவாய் கீர்த்தி பகவான் பாபா நீதானையா. அருள் மாமலையே அடியா புகழே உனையன்றி வேறு கதியேதையா. அடியார் வாழ்வில் தடை பல நீக்கும் ஸ்ரீ சாயிநாதன் நீதானையா. உனையே நாடி உன் புகழ் பாடி வருவோம் நாங்கள் கண் பாராய். விடியாவானம் நொடியினில் பூக்கும் அதுவும் உந்தன் அருளாகும். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்கள். இந்த வரம் தருவாய் இறைவா தொகுப்பிலே ஒரு அற்புதமான மகானுடைய சரித்திரம், அதாவது ஸ்ரீ சாய் பகவானுடைய ஷிரடி பாபாவுடைய சரித்திரத்தை, அவருடைய லீலைகளை, அவருடைய அற்புதங்களை நாம் இந்த தொடரிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே அவருடைய அற்புதங்கள் என்பது மகான்களுடைய அற்புதம். பாபா இருந்த காலத்திலே பாபா நிறைய பேர் அவரை பிச்சைக்காரன் சொல்லுவாங்க, பைத்தியம் சொல்லுவாங்க. இதெல்லாம் பலவிதமான விமர்சனங்கள் பாபாவை பற்றி அப்போ வந்தது. ஏன்னா நான் அடிக்கடி இந்த நிகழ்ச்சியிலே சொல்வது போன்று மகான்கள் வாழும்போது அறியப்படுவதில்லை என்று சொல்லப்படுவதுண்டு. அது மாதிரி பாபா எப்போ எதை பண்ணுறாருன்னு தெரியாதான். அது மாதிரி நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், பாபா என்ன பண்ணுறார், பாபா என்ன பண்ண போகிறார், எதுவுமே தெரியாது. ஷிரடிலையும் சரி, அவரை சார்ந்த மக்களுக்கும் சரி, அவரோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கும் பாபா என்ன பண்ண போகிறாரு, என்ன நடக்க போகிறது, அடுத்தது என்ன பண்ண போகிறாரு யாருக்குமே தெரியாதான். அப்படிப்பட்ட ஒரு மகான், அவருடைய வாழ்வில் நடந்த, அவர் நடத்தி காண்பித்த ஒரு அற்புதமான ஒரு லீலை. தாஸ்கனு மகராஜ் என்பவர், அவர் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கார். அவர் என்ன பண்ணார், அவர் பாபாவை பற்றி கேள்விப்பட்டு பாபாவை அடிக்கடி தரிசனம் செய்து, பாபா வரும்போதெல்லாம் அவரோடையே இருந்து பாபாவுடைய புகழுரைகளை பாடுவது, பாபாவுடைய புகழை பாடுவது, பாபாவோட லீலைகளை சொல்வது, ஊர் ஊராக போகிறது. அங்கே அவர் அந்த பாபாவோட லீலைகளை சொல்கிறது, எல்லாத்தையும் மக்கள்லாம் திரண்டிருக்கும் பொழுது பாபாவோட லீலைகளை பாடுறது, அவர் பாபா என்னென்ன அற்புதங்கள் பண்ணுறார், அவரால் மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிறது, இதெல்லாம் அவர் அடிக்கடி சொல்கிறது உண்டாம். அப்படிப்பட்ட தாஸ்கனு மகராஜ், அவருக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆசை, பாபாவை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிரயாகில் குளிக்கணும் அப்படின்னு. நான் பிரயாக்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இந்த கங்கை, யமுனை போன்ற புண்ணிய நதிகளிலே குளித்து விட்டு பாபாவை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. ஆனால் அவருக்கு இது பாபாட்ட சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் இல்லை. சரி, இது எப்படி பாபாட்ட போய் நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு. இருந்தாலும் ஒரு நாள் தைரியத்தை வர வச்சுட்டு பாபாட்ட போய், பாபா நான் இது மாதிரி இந்த கங்கை யமுனையெல்லாம் நான் குளிக்கணும், குளிச்சுட்டு நான் ஒரு 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 புனித யாத்திரை மாதிரி நான் போய் அதில் குளிக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது பாபா என்ன சொன்னானா, அவ்வளோ தூரம் கங்கைக்கும் யமுனைக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே தான் பாருங்கள் இந்த மகானுடைய அற்புதம். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த சரித்திரத்தில் பாபா தன்னை எங்குமே கடவுளாக காட்டிக்கொள்ளவில்லை. ஆனால் தன்னை கடவுளாக அவர் சொல்லிக்கொள்ளவும் இல்லை. அவருடைய அற்புதங்கள் மூலம், அவருடைய செய்கைகள் மூலம், அவருடைய லீலைகள் மூலம் நான் தான் கடவுள்னு உணர்த்தினார். ரொம்ப சிம்பிளாக அதே மாதிரி தான் இந்த கதையில் தாஸ்கனு மகராஜ் கேட்குறாரு, நான் கங்கையில் போய் குளிக்கணும், யமுனையில் குளிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே பாபா சொன்னார், நீ அவ்வளோ தூரம் கங்கைக்கும் யமுனைக்கும் போக வேண்டாம் அப்படின்னு சொன்னார். இல்லை பாபா, நான் ஒரே ஒரு வாட்டி போய் குளிச்சுட்டு வரேன், குளிச்சுட்டு உங்களை தரிசனம் பண்ணுறேன் அப்படின்னாராம். அப்படியா, சரி, அப்புறம் உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது
தாஸ்கர் மகாராஜ் கிளம்ப போகிறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி பாபா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறாரு. நமஸ்காரம் பண்ணும் பொழுது அந்த வினாடியே பாபாவுடைய 2 கால்லேருந்தும், ஒரு கால்லேருந்து கங்கை வருது, ஒரு கால்லேருந்து யமுனை வருது. பார்த்து அப்படியே மெய்சிலிருத்து போயிட்டார் அவர் தாஸ்கர் மகாராஜ். அவர் மன்னிப்பு கேட்டாராம் பாபாட்ட. ஆஹா, இதை மாதிரி ஒரு, அதாவது எதுக்காக இது இந்த நிகழ்ச்சியை தாஸ்கர் மகாராஜ் அவருக்கு காட்டினார் அப்படின்னு சொன்னால், கடவுள் எங்கேயும் இல்லை, கடவுள் நான் இங்கேயே இருக்கேன். அப்போது அற்புதங்கள் மூலம், தன்னுடைய அற்புதம் மூலம் நானே கடவுள் என்பதை பாபா காட்டினார். இதை விட ஒரு அற்புத நிலையில் என்னங்க இருக்க முடியும் ஒரு மகானுக்கு? அப்போது கங்கை யமுனையெல்லாம் பார்த்த உடனே அதுக்கப்புறம் அவர் ஏன் பிரயாக போய் குளிக்க போகிறாரு? அவர் உடனே பாபா காலில் விழுந்து 100% சரண்டர். அன்பர்களே, இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், சாயி என்றாலே இறைவன் என்று பொருள். சாயி அப்படின்னா சான்ஸ்கிரிட்டில் பார்த்தீங்கன்னா கடவுள் என்று பொருள். அதற்கு பல அர்த்தங்கள் இருக்குது. எஜமானன், தலைவன், பல அர்த்தங்கள் சாயி என்ற பெயருக்கு இருக்கிறது. அதே மாதிரி பாபா என்றால் அப்பா என்று பொருள். அப்போ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, சாய் பாபா என்றால் தந்தையைப் போல் இருந்து, கடவுளாக இருந்து நம்மை காத்து ரட்சிக்கிறவர் என்று பொருள் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி தான் தாஸ்கர் மகாராஜ் வந்து காலில், பாபாவோட காலில் அந்த யமுனையும் கங்கையும் தரிசனம் பண்ணவுன்னா ரொம்ப சந்தோஷமானார். அதே மாதிரி மற்றொரு அற்புதமான லீலை பாபாவுடைய வாழ்விலே. ரொம்ப நகைச்சுவையான ஒரு விஷயம் இது. ஒரு நாள் பாபா வந்து தன்னோட தர்பாரில் ஒரு பக்தரோட பேசிகிட்டு இருக்கார். அவர் ரொம்ப கேஷுவலாக எல்லாரோடையும் மக்களோட மக்களாக ரொம்ப சாமானியமாக இருப்பார். அப்போ வந்து ஒரு பக்தரோட பாபா பேசிகிட்டு இருக்கார். பல விஷயங்களை பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து செவுத்தில் ஒரு பல்லி கத்துறது. பல்லி கத்தின உடனே இப்போ நம்மலாம் சொல்லுவோம், இந்த பற்றியா கவுளி அடிக்குது பற்றியா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இந்த சகுனெல்லாம் பார்க்குறவங்க இருக்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பல்லி விழுதலின் பலன், இந்த கவுளி அடித்தால் என்ன, அதெல்லாம் பல பேர் இந்த சாஸ்திரமாக பார்த்துட்ருக்காங்க. இப்போது அந்த பல்லி ஒரு கவுளி அடிக்கிறது, ஒரு சத்தம் வருது, பல்லி ஒரு சத்தம் கொடுக்குறது. அப்போது அந்த பக்தர் கேட்குறாரு பாபாவை பார்த்து. அப்போ பாபா என்ன பண்ணுறார், ரொம்ப சந்தோஷமாக குஷியாக அந்த பல்லியை பார்க்குறாரு. அப்படி அந்த பல்லியை பார்த்து நல்ல ஒரு சந்தோஷமாக, ஒரு ஜாலியாக அப்படி ஆனந்தமாக சிரிச்சுக்கிறாராம். உடனே இவருக்கு இந்த பக்தர் இருக்கார் பாருங்க, என்னடா அது, பாபா எப்போ என்ன பண்ணுவார்னு தெரியாது, அது உண்மைதான். ஆனால் எதுக்கு இப்போ திடீர்னு இந்த பள்ளியை பார்த்து சிரிக்கிறார் அவர் அப்படின்னு ஒரு குழப்பமாகி. ஆனால் யார்ட்டையுமே பாபா வந்து தான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்ல மாட்டார்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி எது இருந்தாலும் ஒரு சிரிப்பு தான், ஒரு அடக்கமாக. அப்போது இந்த பக்தர் கேட்குறாராம், பாபா இப்போ இந்த பள்ளி கத்துறத இது என்ன நல்ல சகுனமா கெட்ட சகுனமா அப்படின்னு கேட்குறாரு. பாபா சிரிச்சுனே சொன்னாராம், இல்லை நல்ல சகுனம்தான், பள்ளிக்கு நல்ல சகுனம்னாராம். இவருக்கு இன்னும் குழம்பிட்டாராம், என்னடா இது பாபா நம்மளை போட்டு குழப்புறாரு, நல்ல சுகனமா கெட்ட சுகனமான்னு கேள்வி கேட்டோம், அதுக்கு நறுக்குற ஒரு பதில் சொல்ல வேண்டியதானே. ஆனால் பாபா சிரிச்சுன்னா என்ன சொல்கிறாராம், நல்ல சுகனம் தான் பள்ளிக்கு அப்படின்னாராம். இவருக்கு ஒன்றுமே புரியலையா, என்னடா இது எப்படி கேட்குறது பாபாட்ட, பள்ளிக்கு நல்ல சுகனமா அப்படின்னா பள்ளிக்கு எப்படிங்க, பள்ளிக்கு நல்லது கெட்டது என்ன, பள்ளிக்கு நல்ல சுகனமான்னு சொல்கிறாரு பாபா. சரி, இது என்ன, இதனோட அர்த்தம் என்ன, இதனுடைய தாத்பரியம் என்ன என்பதை, இதுக்கப்புறம் இது நடந்த லீலை என்ன என்பதை, ரொம்ப நகைச்சுவையான விஷயம், இதை நாம் நாளை பார்ப்போம். ஓம் சாய்ராம். தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம், மாயப்பிறப்பு
பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது, பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது. பெரியவாளை பிரிந்து வர மனமும் மறுக்குது, பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது. பெரியவாளை பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது. ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சி வாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் நேற்றைய தினம் மகா சுவாமிகளோட வலது பாதத்தில் வலது காலில் ஒரு இடத்துல ஒரு ரத்தப்பொட்டு, அந்த ரத்தப்பொட்டை சுற்றி மெல்ல 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 எறும்புகள் சூழ்ந்து மொய்க்க ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தோம். மகா சுவாமிகளுக்கு எந்த விதமான சிந்தனையும் இல்லை இதை பற்றி. ஆனால் சுற்றி நிற்கக்கூடிய பக்தர்களுக்கும் மகா சுவாமிகளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய சிப்பந்திகளுக்கும் இந்த காட்சியை பார்த்த உடனே ரொம்ப துணுக்குற்று போயிட்டா. இதை எப்படியான மகா சுவாமிகளுக்கு தெரியப்படுத்தி மகா சுவாமிகளை இதுலேருந்து கொஞ்சம் மீட்டு கொண்டு வரணும், அந்த இடத்த தொடச்சி விடணும், அந்த எறும்புகளை விரட்டணும்னு முடிவு பண்ணுறா. ஒரு பக்தர்கிட்ட சொல்கிறா, மகா சுவாமிகளுக்கு ரொம்பவும் அத்தியந்தமாக இருக்கக்கூடிய பக்தர்கிட்ட சொல்கிறா. அந்த பக்தர் சரின்னு சொல்லிட்டு மெல்ல மகா சுவாமிகள் பக்கத்தில் போய் நிற்கிற. மகா சுவாமிகள் பக்கத்தில் இந்த பக்தர் போய் நின்ன உடனே மகா சுவாமிகள் ஒரு சில பக்தர்களுக்கு பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சுட்டு இவர் அண்ணாந்து பார்க்கிறார். அந்த தெய்வம் அண்ணாந்து பார்க்கிறது. அண்ணாந்து பார்க்கும் போதே இந்த பக்தர் எதற்காக இங்க பக்கத்தில் வந்து நிற்கிறாருங்கிறது அந்த தெய்வத்துக்கு தெரியாமலா இருக்கும். அந்த தெய்வம் மெல்ல ஒரு புன்னகை பூக்கிறது. அந்த பக்தர் சொல்றார், பெரியவா உங்கள் பாதத்தில் எறும்புகள் முச்சுன்ருக்கு, ஒரு துளி ரத்த பொட்டை சுற்றி எறும்புகள் முச்சுன்ருக்கு பெரியவா, அதை சுத்தம் பண்ணிடலாமான்னு கேட்குற. அதை சுத்தம் பண்ணிடலாமா பெரியவா? ஒரு வஸ்திரம் ஏதானு கொண்டு வந்து கொஞ்சம் ஆச்சாரத்தோடு இருக்கக்கூடிய ஆசாமி யாரானு சுத்தம் பண்ணலாமான்னு கேட்குறார். மகா பெரியவா மீண்டும் ஒரு புன்னகையை பூக்கிறார். புன்னகை பூத்துட்டு பெரியவா சொல்கிறார், எப்பேற்பட்ட மனம் வேண்டும், ஒரு மகான்களுக்கு மட்டுமே இப்பேற்பட்ட மனம் வாய்க்கும். இந்த பதில் இப்போது நான் சொல்ல போகிற பதில் மகா சுவாமிகள் சொன்ன பதிலை கேட்டால் நம்மளாம் துடிச்சு போயிடுவோம். வாழ்க்கையில் நம்மெல்லாம் எந்த மூலையில் இருக்கோம், எந்த கோடியில் இருக்கோம், நமக்கெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு துர்லபமான ஒரு மனம் வாய்ச்சிருக்குன்னு நமக்கு புரிய வரும். மகா சுவாமிகள் சொல்கிறார், ஏண்டா விபீஷணன் தெரியும் உனக்கு, ராமாயணத்தில் வருமா? அந்த விபீஷணன் ராமச்சந்திரமூர்த்தி கிட்ட போயிட்டான். ராவணன் பிடிக்கல அவனுக்கு. ராவணன் கிட்டேருந்து கிளம்பி வந்துட்டான். இலங்கையிலிருந்து கிளம்பி வந்த பிறகு இந்த ராமச்சந்திரமூர்த்தியை நீதான் கதி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டான். இங்கே வந்துட்டு ராமச்சந்திரமூர்த்தி கிட்ட ஸ்ரீமான் ராமச்சந்திர பிரபு கிட்ட வந்து விபீஷணன் சொல்கிறான், சரணாகதி அப்படின்னு சொல்கிறான். சரணாகதின்னு வாயால் சொன்னானே தவிர ராமபிரானோட கால்களை கட்டி கொள்ளவில்லை. இந்த விபீஷண இவனோட கால்களை கட்டி கொண்டு நான் உன்னை சரணாகதி அடைந்து விட்டேன், நீ என்னை காப்பாற்றுன்னு சொல்லல. காலை கட்டி கொள்ளாமல் சரணாகதிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும்தான் சொன்னான். அந்த ராமபிரான் என்னமாக ஆட்கொண்டான் அந்த விபீஷணனை. அந்த விபீஷணனை தன் பக்கம் வைத்து கொண்டு அவனுக்கு சகலவிதமான உபச்சரணங்களையும் பண்ணிக்கொண்டு சகலவிதமான சேவைகளையும் அவனுக்கு பண்ணிக்கொண்டு இறுதியில் அந்த தேசத்தை ஆளுகின்ற பொறுப்பையே அவனுக்கு கொடுத்து அனுப்பி வைத்தான் அந்த ராமச்சந்திரமூர்த்தி. அதே போல இந்த எறும்புகள் என் கால்களை கட்டி கொண்டிருக்கின்றன. சரணாகதி என்கிற வார்த்தையை சொல்லாமல் என் கால்களை கட்டி கொண்டிருக்கின்றன. என் கால்களை கட்டிக்கொண்டு சரணாகதி அடைந்துள்ளன. அந்த வார்த்தையை மட்டும்தான் சொல்லவில்லை. இந்த அளவுக்கு சரணாகதி அடைஞ்ச எறும்புகளை நான் எப்படி துரத்த முடியும்? நான் எப்படி என் பாதத்தை துடைத்து விட்டு இந்த எறும்புகளை விரட்ட முடியும்? இந்த எறும்புகள் இந்த இடத்துக்கு வந்து கொடுத்து இங்கே சரணாகதி அடைஞ்சு கொடுத்து என் காலை கட்டி பிடிச்சுருக்கு. அதனால பரவாயில்ல அப்படின்னு மகாபிரியவா சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிட்டார். அந்த எறும்புகள் அதே இடத்திலேயே இருந்து அந்த சுவையெல்லாம் முடிச்ச பிறகு திருப்தியான பிறகு அங்கிருந்து போச்சா. யாருக்கு இந்த பக்குவம் வரும்?
இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவன்களையும் காக்கக்கூடிய ஒரு உன்னதமான மகான் அப்படின்னு பல லட்சக்கணக்கான பக்தர்கள் அந்த மகானோட சந்நிதியை நோக்கி போயின்னு இருக்கா. அந்த மகானோட அதிஷ்டானத்தை தொழுதுன்னு இருக்கா. அந்த மகான் இத்தனை பக்தர்களையும் காப்பாற்றியாக வேண்டும், தன்னிடம் சரண் புகுந்த எறும்பு கூட்டத்தையும் காப்பாற்றியாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் அந்த மகானுக்கு. காஞ்சி மகா சுவாமிகள் ரொம்ப அழகா சொல்லுவார், மனிதர்கள்ல எதற்காக இத்தனை பேர் அகங்காரத்தோட இருக்கா, நான் தான் இதை செஞ்சேன், நான் தான் அதை பண்ணினேன் அப்படின்னு எதற்காக இத்தனை பேருக்கு அகங்காரம் இருக்கு? இந்த உலகமே சர்வேஸ்வரனோடது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே சர்வேஸ்வரன் கொடுத்தது. உன்னால் ஒரு சாதாரணமான புல்லை உருவாக்க முடியுமான்னு கேட்பார். ஒரு புல்லை நம்மால் உருவாக்க முடியுமா? ஒரு புல் உருவாக வேண்டுமென்றால் நீர்நிலை வேண்டும், சூரியனோட ஆசி வேண்டும். இது இருந்தால்தான் ஒரு புல் உருவாகும். ஒரு செயற்கையாக நம்மால் ஒரு புல்லை உருவாக்க முடியுமா? ஒரு ஆடையை உருவாக்க முடியுமா? ஒரு உணவு பதார்த்தத்தை உருவாக்க முடியுமா? அரிசி நம்மளா உருவாக்குறோம், ஒரு விதையை போடுறோம், நெல்லை போடுறோம், நெல் முளைச்சு மேலே வருது. இது போல மகா சுவாமிகள் சொல்லுவார், உன்னால் எதையுமே செய்ய முடியாது, ஆனால் நீ பலவிதமான ஆணவத்தோடு அலைந்து கொண்டிருக்கிறாய். உனக்கு உணவு கிடைக்கிறது, உனக்கு ஆடை கிடைக்கிறது, இவற்றையெல்லாம் உனக்கு அருள்கின்றவன் இறைவன். அந்த இறைவனுக்கு ஏதாவது ஒரு தினத்தில் நீ அணுகின்ற தினத்திலோ நீ உட்கொள்கின்ற நேரத்திலோ அந்த இறைவனை நினைத்து கொண்டு இறைவனுக்கு நன்றியை தெரிவித்துவிட்டு அதன் பிறகு சாப்பிடு, அதன் பிறகு ஆடையை அணிந்து கொண்டு மகா சுவாமிகள் சொல்லுவார். எல்லாமே நமக்கு கடவுள் கொடுத்தது. இந்த உலகத்தில் என்னென்ன பொருட்கள் நமக்கு கிடைக்கிறதோ கடவுள் கொடுத்தது, மனிதனால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு அந்த மகான் சொல்லியிருக்க. சகல ஜீவராசிகள் மேலேயும் ஒரு மதிப்பும் ஒரு மரியாதையும் ஒரு தன்மையும் இருந்தால் மட்டுமே காஞ்சி மகா சுவாமிகள் போன்ற மகான்களால் இப்படி சொல்ல முடியும். அடுத்த தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வருவாய் நிறைவாய் வருவாய், நிறைவாய் அருளே தருவாய். திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. உன் கோலத்தை காணும் அடியவர்க்கெல்லாம் பொருளோடு புகழ் வருமே. வருவாய் விரைவாய் வருவாய், நிறைவாய் அருளே தருவாய். வைகுந்த வாசனே மாதவா, ஸ்ரீலக்ஷ்மி நாதனே கேசவா. திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. காலந்தோறும் தர்மங்கள் வாழ எடுத்தாயே அவதாரமே. கல்கியாகவும் நீ இந்த நாளில் எடுப்பாயே அவதாரமே. கருணாமூர்த்தி நீயே, காக்கும் தெய்வம் நீயே. வைகுந்த வாசனே மாதவா, ஸ்ரீலக்ஷ்மி நாதனே கேசவா. திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே.
கூறும் பூரணனே, மலைமேல் வாழும் இறைவா, அலர்மேல் மங்கை நாதா, சங்குடு சக்கரம் கொண்டவா, மங்களம் தந்திட நின்றவா, திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. உன் கோலத்தை காணும் அடியவர்க்கெல்லாம் பொருளோடு புகழ் வருமே. வருவாய் விரைவாய் வருவாய், நிறைவாய் அருளே தருவாய், வைகுந்த வாசனே மாதவா, ஸ்ரீலக்ஷ்மி நாதனே கேசவா, திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த